السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. صدق الله مولانا العظيم. நிகரில்லா வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையெடுத்த இறைவனுக்கே மாண்பில்லா புகழனைத்தும். அவ்விறையோனின் சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சர்தாரே ஆலம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஈமானை, இஸ்லாத்தை நசீபாக்கி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தினர்கள் என்கிற பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, நாம் எல்லாம் பாக்கியமான துல்கஅதா மாதத்திலே நாம் வீட்டிருக்கிறோம். ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடிய காலங்கள். இஸ்லாத்தின் 5 கடமைகளில் ஒன்றான மகத்துவமான ஹஜ் என்கிற கடமையை நிறைவேற்றுவதற்கு தோதுவான ஒரு மாதம். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை பற்றி சொல்லுகிற போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத், ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆனா ஹஜ்ஜினுடைய காரியங்களை செய்து முடிப்பதற்கு தேவையான நாட்கள் ஒரு 5 நாட்கள் இருந்தால் போதும். பிறை 9 துல்ஹஜ் மாதம் பிறை 9 13க்குள்ளால் நிறைவு செய்யப்படக்கூடிய காரியங்களை தான் ஹஜ்ஜுடைய காரியங்கள் என்று சொல்லப்படும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரு மஅலூமாத், அறியப்பட்ட சில மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சங்கைக்குரியவர்களே, ஹஜ்ஜை அந்த 5 நாட்களுக்குள் செய்வதற்கு முன்னால் பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருகிறார்கள். 5 நாட்களுக்குள்ள செய்யக்கூடிய காரியங்களில் ஹஜ்ஜி அடங்கும். ஆனால் அதை நாம் நிறைவேற்றுவதற்கு, பயிற்சி எடுப்பதற்கு சில மாதங்கள் தேவை. இன்னைக்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக ஹஜ்ஜிக்கு போயிட்டு வராங்களா இல்லையா? முன்னொரு காலத்தில் அப்படி அல்ல. ரொம்ப சிரமப்பட்டு ஹஜ்ஜிக்கு போகணும், கப்பல்ல போகணும். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? குறைஞ்சது ஒரு 3 to 4 மாசங்கள் ஆகும்.
கப்பல்ல நாம பிரயாணப்படுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? 3 to 4 மாதங்கள் குறைந்தபட்சம். அவ்வளவு தூரம் நாம என்ன செய்யணும்? கப்பல்ல மெதுவா தானே போகும். கப்பல் முன்னமே நாம தயாரிப்பு செய்து நாம போகணும். ஹஜ்ஜிக்கு போற துஆ செய்யுங்கன்னு சொல்லிட்டு தான் போவான். பெரிய விருந்தெல்லாம் போட்டு ஊரே ஒன்று கூடி அந்த ஹாஜிக்கு மாலையை போட்டு அனுப்பி வைக்கக்கூடிய காலங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம், காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். மிகவும் சிரமத்தோட தான் ஹஜ்ஜுக்கு போக முடியும். லேசா நாம நினைச்ச உடனே ஹஜ்ஜுக்கு போக முடியாது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஹஜ்ஜுக்கு போவார், ஆனா திருப்பி வருவானான்னு கேரண்டி இருக்காது. போனவர் திருப்பி வந்தாதான் அவர் திருப்பி வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னு நாம சொல்ல முடியும். அது வரைக்கும் நாம சொல்ல முடியாது. மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலையில் ஹஜ்ஜி செய்யப்பட்டது. இன்னைக்கு நாம் அப்படி இல்லை. காலையில பிளைட் ஏறினா சாயந்தரம் நாங்க எங்க போயிடுறோம்? ஹஜ்ஜுக்கு போயிடுறோம். 6000 கிலோமீட்டர் பிளைட்ல ஏறி உட்கார்ந்தா அதிகபட்சம் 6 மணி நேரம். ஜித்தால போய் இறக்கி விட்டுறோம். திடீர்னு 2 மாசம் ஆள் காணாம போயிடுவாரு. அடுத்த மாசம் பார்க்கும்போது எங்க போயிட்டு வந்தீங்க? ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். ஒரு அறிவிப்புகளும் இல்லை. அதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடு நமக்கு தெரியல, நாம பார்க்க முடியல. ஹஜ்ஜை எவ்வளவு நாம் ஆனந்தத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களை நாம் பார்த்தோம். இன்னைக்கு ஹஜ்ஜி செய்யறாங்க, தாய் தந்தையர்களை எதிர்த்து குடும்பத்தோட சண்டை, மனைவி மக்களோட சண்டை, அம்மா அத்தா கூட பேச்சுவார்த்தை இல்லை, சொந்த பந்தங்களோட பேச்சுவார்த்தை இல்லை, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க. யோசித்து பார்க்க முடிகிறதா? வணக்க வழிபாடுகளை உள்ளபடி உயிரோட்டத்தோடு அந்த வணக்கத்தை உரிய முறையில் நிறைவேற்றக்கூடிய காலங்கள் என்பது மாறிவிட்டது. அப்படிப்பட்ட காலங்களை நாம பார்க்க முடியாது. உள்ளபடி வணக்கத்தை செய்ய முடிகிறதா? இல்லை. முறையாக ஹஜ் செய்ய முடிகிறதா? இல்லை. ஒரு உம்ரா முறையாக செய்ய முடியுதா? இல்லை. இதுதான் மிகப்பெரிய வருத்தம் நமக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கான ஆகிரு ஸமான், கடைசி காலம் வருகிற போது, خرج الناس الى الحج 4 أصناف, ஹஜ்ஜுக்கு மக்கள் வெளியேறக்கூடியவர்கள் 4 வகையினராக இருப்பார்கள். 4 வகையினர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்படுவாங்க. وَسَلَاطِينُهُمْ لِلنُّزَهَا, அவர்களின் ஆட்சியாளர்கள் அலங்காரத்துக்காக ஹஜ்ஜுக்கு போவாங்க. எதுக்காக போவாங்க? அலங்காரத்துக்காக போவாங்க ஹஜ்ஜி. وَأَغْنِيَاؤُهُمْ لِلتِّجَارَةِ, செல்வந்தர்கள் இருக்கிறாங்களா இல்லையா, பணக்காரங்கள்லாம் வியாபார நோக்கத்தோட ஹஜ்ஜுக்கு போவாங்க. வசதியான ஆளு அங்க போய் ஏதாவது ஒரு வியாபாரம் கிளிக் ஆயிடாதன்னு போவேன். ஒரு 4 பேரை பிடிச்சிட்டா என்ன ஆகும்? வியாபாரம் அமோகமா போயிடும். அதனால் அவர் அங்க வியாபார நோக்கத்துக்கு தான் பணக்காரங்க ஹஜ்ஜுக்கு போவாங்க. ஏழைகள் ஃபகீர்கள் இருக்கிறார்களே, அவங்களும் ஹஜ்ஜுக்கு போவாங்க. ஆனா எந்த நோக்கத்துல போவாங்க தெரியுமா? யாசகத்தினுடைய நோக்கத்துல போவாங்க. யாராவது ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா? 4 பேர் முகத்தை நாம பாத்திர மாட்டோமா? நம்ம மேல இறக்கப்பட்ட மாட்டாங்களா? ஏதாவது நமக்காக கொடுத்துட மாட்டாங்களான்னு யாசக நோக்கத்திலேயே போவாங்க. அந்த காலத்து ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள் என்ன செய்வாங்க? முகஸ்துதிக்காக போவாங்க. முகஸ்துதி, ஹஜ்ரத்து ஹஜ்ஜி செஞ்சிட்டாருன்னு சொல்லணுங்கிறதுக்காக போவாங்க. அசல் நோக்கமே மாறி போயிடுச்சா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மக்களே, இவர்கள் விஷயத்தில் நீங்கள் தவிர்த்திருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள், உங்களை நான் எச்சரிக்கிறேன் என்று சொன்னார்கள்.
எந்த வணக்கமும் அதனுடைய அசல் நிலையில இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியல. ஹஜ்ஜிக்கு போறாங்க, அங்க ரெண்டு செல்ஃபி எடுக்கிறாங்க, இருக்கா இல்லையா? ஹஜ்ஜிக்கு போறப்ப அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறா? நீங்கள் தக்வாவை கட்டிசாதமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஹஜ்ஜிக்கு போறப்ப பல துணிமணிகள் உட்பட எல்லா விஷயங்களையும் எடுத்துட்டு தானே போறோம். அங்க போய் என்னென்ன தேவை எல்லாத்தையும் நாம் என்ன செய்யறோம்? தயார்படுத்திட்டு தான் போறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அல்லாஹ் எதை தயார்படுத்தி போங்கன்னு சொல்ற தெரியுமா? தக்வாவை நீங்கள் தயார்படுத்தி போங்க. தக்வாவை நீங்கள் கட்டிசாதமாக எடுத்து வச்சுக்கங்க ஃபர்ஸ்ட். அதை எடுத்துக்கொண்டு நீங்க உள்ள போகணும். கஅபத்துல்லாஹ்ல கால வச்ச பிறகு உள்ள காரியம் அல்ல அது. கஅபத்துல்லாஹ்வுக்கு கால் வைப்பதற்கு முன்னதாக எல்லையை கடக்கும் பொழுதே நாம் சில நியத்துகளோடு உள்ள போக வேண்டியது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு பாவத்தை நாம நினைச்சா அது பாவம் இல்லை. பாவத்தை நினைக்கிறோம்ல, அது பாவம் இல்லை. பாவம் செய்தால்தான் பாவம் குறிக்கப்படுகிறது. பாவத்தை நினைக்கிறதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறது இல்லை, பாவம் எழுதுறது இல்லை. ஆனால் ஹஜ்ஜிக்கு மட்டும் புறப்பட்டு விட்டால் அந்த குறிப்பிட்ட இடத்திலேயோ அல்லது ஹஜ்ஜிக்காக பிரயாணத்திலேயோ ஒரு பாவத்தை நினைத்தால் அவரை விட பூமியில பெரிய குற்றவாளியே கிடையாது. மிக மோசமான குற்றவாளி அவர்தான். உள்ளத்தில் நினைக்க கூட கூடாது. எவ்வளவு தூரம் ஏற்பாடுகளை செய்து தயாரிப்புகளை செய்து எவ்வளவு ஆர்வத்தோடு ஆசையோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய காலங்களை காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். ஹஜ்ஜி செஞ்சுட்டு ஹாஜியார வரவேற்கிறதுக்கு நாம ஒரு சில விதிமுறைகளை வழிமுறைகளை வைத்திருக்கிறோம். வழி அனுப்புவதற்கென்று சில வழிமுறைகளை வைத்திருக்கிறோம். அதையெல்லாம் நாம இப்ப செய்யறது இல்லை. குறைந்தபட்சம் சொந்த பந்தங்களாவது வந்து வழி அனுப்பணும், அந்த காட்சிகளை கூட நாம பார்க்க முடியவில்லை. வணக்கங்கள் உள்ளபடி இன்றைக்கு இல்லாமல் அசல் நிலைகள் மாற்றப்பட்டிருக்கிறது. வணக்க வழிபாடுகளின் உண்மையான உருவமே மாறி போயிருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஹஜ்ஜி செய்யணும். நாம் எப்ப ஹஜ்ஜி செய்யறோம்? நல்ல லைஃப்ல செட்டில் ஆயிட்டு பேரம்பேத்தி எல்லாம் பார்த்துட்டு பேரம்பேத்தியை கட்டி கொடுத்துட்டு தள்ளாத வயசுல ஹஜ்ஜிக்கு போறாங்க. அங்க முழுமையாக வணக்க வழிபாடுகளை செய்ய முடியல. தவாஃப முழுமையாக செய்ய முடியுதா? இல்ல. ஹஜ்ஜினுடைய காரியங்களை முழுமையாக செய்ய முடியுதா? முடியல. இப்ப நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இளைஞர்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். எல்லா ஊர்லயும் இளைஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? வசதி இருப்பின் இளைஞர்கள் 25-30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். எல்லா நன்மைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்ற முடியும். தவாஃப திருப்தியா சுத்தலாம், தொங்கோட்டம் சரியாக ஓட முடியும். வெயிலுன்னு நாம பார்க்க வேண்டியது இருக்காது. அரஃபா மைதானத்துல வெயில பார்க்க வேண்டி இருக்காது, கொடைய கையில பிடிக்க வேண்டி இருக்காது. ஹஜ்ஜினுடைய எந்த காரியங்களை நாம் செய்வதாக இருந்தாலும் முறையாக நாம் நிறைவேற்றுவதற்கு தோதுவான காலங்கள் அந்த வாலிப பருவம் தான். இன்னைக்கு அந்த பார்க்க முடியல. ஒரு வாலிபர் ஹஜ்ஜி செய்யறதெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியல. வயசானவங்க தான் ஹஜ்ஜி செய்யறாங்க. ரொம்ப வயசான பிறகு ஹஜ்ஜி செய்யறாங்க. போயிட்டு வந்துட்டு இங்க முழுமையாக செய்ய முடியல. ரொம்ப நோய்வாய்ப்பட்டு வர மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுகிறதா இல்லையா? ஹஜ்ஜுக்கு என்று சில வாக்குறுதிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒருவர் ஹஜ்ஜி செய்து விட்டால் நிச்சயமாக அவர் வாழ்க்கையில வறுமை என்பதே வராது. வறுமைக்கே வேலை கிடையாது. ஹஜ்ஜி என்றைக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து முற்பட்டு விட்டாரோ, ஹஜ்ஜி செய்து விட்டாரோ, லட்சங்கள் செலவாகிறது. ஆனால் அதற்கு என்று நாம் சேர்த்து வைத்து கடன் இல்லாமல்
ஹஜ் செய்வதற்கென்று சேர்த்து வைத்து நாம ஹஜ் செய்து விட்டால் இனி வாழ்க்கையில் ஏழ்மை என்பதற்கு வேலை இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விடுகிறான் ஹஜ் செய்வதனுடைய பரக்கத். இளைஞர்கள் புறப்பட வேண்டும். வயசானவங்க ரொம்ப சிரமத்தோடு புறப்படுகிறார்கள். இளைஞர்கள் ஹஜ் செய்வதற்கு புறப்பட வேண்டும். ஹஜ்ஜுக்கு நிகரான ஒரு வணக்கத்தை நாம் பார்க்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய தாற்பயங்கள் என்ன, அதனுடைய மகத்துவங்கள் என்ன? புனித அந்த கஅபத்துல்லாஹுடைய ஆலயத்தில் நாம நிக்கிறோமே, யார் நின்ற இடம்? அது நபிமார்கள் நின்ற இடம். புனிதமான நபிமார்கள் பாதம் பட்ட இடங்கள் அதுவெல்லாம். அந்த இடத்துல போய் நிற்கிறோம். நமக்கு ஹஜ் செய்வதற்கு முன்னால் சில பேணுதல்களை மேற்கொண்ட பிறகுதான் நாம ஹஜ் செய்யறதுக்கு நாம் என்ன செய்யணும்? முற்பட வேண்டும். உள்ளத்தை நாம் ஊர்மைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். ஹஜ்ஜினுடைய காரியங்களை நிறைவேற்றுகிற காலத்தில் ஒரு மனிதன் எந்த நிலையை அவன் கையாளுகிறானோ, எந்த நிலையை மேற்கொள்கிறானோ, அது அவன் வாழ்நாளில் எல்லா இடங்களிலும் அவனை துரத்தி கொண்டே இருக்குமா, அவன் போகாது. ஹஜ்ஜினுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு முன்னால் உள்ளத்தை ஊர்மைப்படுத்தி வைக்க வேண்டும். ஹஜ்ஜினுடைய காரியங்களை நிறைவேற்றுகிற அந்த காலத்தில் இஹ்ராம் கட்டியதற்கு பிறகு இந்த உள்ளம் சுத்தமாக இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில உள்ளத்தை சுத்தப்படுத்தவே முடியாது. இஹ்ராம் கட்டுகிற போது என்ன செய்ய வேண்டும்? இஹ்ராம் உள்ளே கஅபத்துல்லாஹுவுக்கு நுழைவதற்கு முன்னால் சில எல்லை கோடுகள் மீகாத் இருக்கு. மீகாத்திலிருந்து நாம உள்ள போவதற்கு முன்னாலேயே நாம் என்ன செய்யணும்? இஹ்ராம் கட்டி இருக்கணும். நான் ஒன்றும் இல்லாமல் உன்னிடத்தில் வருகிறேன், நான் ஒன்றும் இல்லாதவன் என்கிற உணர்வை வெளிப்படுத்துவதற்கு இஹ்ராம். ஒன்றும் இல்லாதவன் நான், எல்லாம் எனக்கு பிறகு நீ கொடுத்தாய், நான் ஒன்றும் இல்லாமல் உன்னிடத்தில் வருகிறேன் என்கிற உணர்வை வெளிப்படுத்துவதற்கு இஹ்ராம். இஹ்ராம் கட்டுகிற போது உடலில் இருந்து எல்லா பாவங்களும், உள்ளத்தில் இருந்து உடலில் இருந்து எல்லா பாவங்களும் என்ன செய்யணும்? கலண்டு கீழே விழ வேண்டும். அப்படி நடந்து விட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில பாவம் அவரை தொடவே தொடாது. இந்த மனிதரை பாவம் தொடவே தொடாது. அவர் இனி பாவம் செய்வதற்கு வாய்ப்பில்லை. அப்படிப்பட்ட ஹாஜியார். அப்படி ஹஜ்ஜு மப்ரூர், அதுதான் ஹஜ்ஜு மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. சொர்க்கத்தை தவிர வேறு பகரம் இல்லை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன கொடுக்கிறது உங்களுக்கு? ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் செய்திருக்கிறீர்கள். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் நாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உலகத்தினுடைய துவக்கமே ஹஜ் கஅபத்துல்லாஹ் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்துதான் உலகமே துவக்கம். உலகமே அங்கிருந்து தான் துவக்கம். அந்த இடத்தில் நாம் ஹஜ்ஜுக்கு போன உடனே முதலாவதாக நாம் பார்த்து கஅபத்துல்லாஹ்வை பார்த்து செய்யக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முதலாவதாக நாம் கஅபத்துல்லாஹ்வை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துஆ. நம்ம தவாஃப் செய்யக்கூடிய இடத்திலேயே வரலாறு ரீதியாக நாம் பார்க்கிற போது பல நபிமார்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல நபிமார்கள் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் சில மலக்குகள் துஆவுக்கு ஆமீன் சொல்வதற்காக வேண்டி நிற்பாட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பார்த்தவுடனே துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துஆ ஒப்புக்கொள்ளப்படுகிறது. சையதனா அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், அலி ரலியல்லாஹுடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு இஹ்ராம் கட்டிட்டாங்க. இஹ்ராம் கட்டினதுக்கு அப்புறம் தல்பியா சொல்லணும். ஆனா அவங்க தல்பியா சொல்ல பயந்தாங்க, நடுங்கி இருக்கிறாங்க. மக்கள் கேட்கிறாங்க, ஏன் நடுங்குறீங்க,
ஏன் தல்பியா சொல்ல தயங்குறீங்க? ரொம்ப நேரமா அவங்க பிரயாணப்பட்டு போறாங்க, ஆனா தல்பியா சொல்ல முடியல, உடல் எல்லாம் நடுங்குது. கொஞ்சம் அவர்கள் சாந்த நிலைக்கு வந்த பிறகு, அமைதி நிலைக்கு வந்த பிறகு மக்கள் கேட்கிறாங்க, ஏன் நீங்க தல்பியா சொல்ல பயப்படுறீங்க? ஏன் தல்பியா சொல்லல நீங்க? கேட்டவுடன் தல்பியா சொல்வதற்கு எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்னார். தல்பியா சொல்வதற்கு பயமாக இருக்கு. தல்பியா சொல்ல என்ன பயம்? அல்லாஹ் கிட்ட போய் லப்பைக் யா அல்லாஹ் இதோ வந்து விட்டேன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் யா அல்லாஹ் உன் அழைப்பை ஏற்று நான் வந்து விட்டேன் என்று நான் சொல்லுகிற போது என் இறைவன் உன் அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல வேண்டும். ஆனா அல்லாஹ் உன் அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டால் என் நிலை என்னவாகும் என்று யோசித்தார். அல்லாஹ் தஆலா சில மேன்மக்களை இறைவன் சொல்வதை கேட்கக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்தையும் இறைவனுடன் தொடர்பு வைத்திருக்கிறார். இறைவன் சொல்வதை காதில் கேட்கக்கூடிய அளவுக்கான சீதேவிகள். என் லப்பைக்கு என்று நான் சொல்வதை இறைவன் கேட்காமல் நான் ஏற்கவில்லை என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் என் ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளாததாக பொருள் அல்ல, என்னையே ஏற்றுக்கொள்ளாத அர்த்தம் வந்து விடுமே என்று அவர்கள் பயந்தார்கள். நாம எல்லாம் சும்மா சொல்லிடுவோம் இல்லையா? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் தல்பியா சொல்ல சொல்றாங்க, நாம சொல்லிடுறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய விளக்கம் என்ன? சங்கைக்குரியவர்களே, பெருமக்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். ஒரு தவாஃப் எத்தனை சுத்து சுத்தனா ஒரு தவாஃப்? 7 சுத்து சுத்தனா ஒரு தவாஃப். ஆனால் உண்மையாகவே உள்ளபடி நாம் தவாஃப் செய்வதாக இருந்தால் ஒரு தவாஃபை கூட நாம செய்ய முடியாது, ஒரு சுற்றை கூட நாம என்ன செய்ய முடியாது. உள்ளபூர்வமாக உள்ளபடி நாம தவாஃப் செய்ய வேண்டும் என்று பிரியப்பட்டால் சுற்றி வருவதை மட்டும் நாம் நினைக்கிறோம். ஒரு சுற்றை கூட நம்மால் சுற்றி வர முடியாது உள்ளபடி செய்வதாக இருந்தால். அவ்வளவு ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது. சாதாரண இடம் அல்ல, சாதாரண வணக்கம் அல்ல. இப்போ நாம தவாஃப் செய்யறோம், 1வது சுத்து, 2வது சுத்து, 3வது சுத்து, சுத்து எண்ணிக்கையோட நாம செல்ஃபி கேமரால புடிச்சு போட்டோ வைக்கிறோம், ஸ்டேட்டஸ் வச்சிடறாங்க, வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. இருக்கா இல்லையா? குடும்பத்தோட இந்த பாப்பா முன்னாடி போறாரு பாருங்க, இந்த மாமி பின்னாடி வராங்க தெரியுதா? கஅபத்துல்லாஹ்வில் நின்று கொண்டு தவாஃப். எங்கே உள்ளபடி தவாஃப் நடக்குது. இதையெல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உண்மையாகவே உள்ளபடி நாம் என்ன செய்யணும்? ஹஜ்ஜி செய்யணும். அதற்கு நாம் முயற்சி செய்யணும். அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. வருகிற காலங்களில் அல்லாஹ் தஆலா முறையாக ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வருடம் எந்த தடையும் இல்லாமல் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாலிபர்கள் ஹஜ்ஜி செய்கிற நசீபை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.